ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குமரி அனந்தன் மறைவுக்கு நேரில் சென்று ஆறுதல். காவிரி நதிநீர் விவகாரங்களில் செயல்படும் கர்நாடக அரசை கண்டித்தும் முல்லை பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்தும் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவர முடியுமா? முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால். அமமுக பொதுச் செயலாளர் தினகரனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததை மறைத்துவிட்டு மீட்க வேண்டும் என திமுகவினர் குரல் கொடுத்து வருகின்றனர். பாஜக எம்எல்ஏ நைனா நாகேந்திரன் விமர்சனம். தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையை மாற்றுமாறு எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை. கட்டாயத்தின் பேரில் அமித்ஷாவை அவர் சந்திக்கவும் இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. பெண்களை பற்றி அநாகரிகமாக பேசிய அமைச்சர் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்த திமுக தலைமை. பொன்முடியின் கொச்சையான பேச்சுக்கு கனிமொழி எம்பி கடும் கண்டனம். பொதுக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதற்காக அமைச்சர் துரைமுருகன் நிபந்தனையற்ற வருத்தம். இனி இதுபோன்ற சம்பவம் நிகழாது என்றும் உறுதி. அமைச்சர் பொன்முடிக்கு பதிலாக திமுக துணை பொதுச் செயலாளராக மாநிலங்களவை எம்பி திருச்சி நியமனம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பணியாற்றும் 15,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர அறிவிப்பை சட்டமன்ற கூட்டத்தொடரில் விதி எண் 110 கீழ் வெளியிட வேண்டும். முதலமைச்சருக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதில் திமுக அரசு அக்கறை காட்டவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் வரும் 15ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை திருத்தி அதை மிக மோசமாக பலவீனப்படுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 130 எம்பிக்கள் கடிதம். நாட்டிலேயே அதிகபட்சமாக 74 மருத்துவக் கல்லூரிகளுடன் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. 11,650 எம்பிபிஎஸ் இடங்களுடன் தமிழகம் 2வது இடம் பிடித்துள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். பங்குனி உத்திர திருநாள் கோலாகலம். வயலூர் முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்து வந்தும் வழிபாடு. உக்ரைனுக்கு 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவி வழங்கிய ஐரோப்பிய நாடுகள். ரஷ்யாவுடன் போரில் மல்லுக்கட்டும் உக்ரைன் ராணுவம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.